6 ஆண்டுகள் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அது சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கர்த்தர் நடத்த உதவி செய்தார். மிக பெரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் தகுதி அற்றவனாக இருந்தேன். இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஊழியம் நடத்துவது தகுதி அற்றவனாக இருந்தேன். ஆனாலும் கூட 1986 நான் பைபிள் காலேஜ் படித்தேன். 86 திருச்சியில் நகோமியா பைபிள் காலேஜில் படித்தேன். ஆனால் படிச்சுட்டு நான் அதை விட்டுட்டு அதன் பிறகு எங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் எங்கள் ஒய்ஃப் வந்து பாம்பேயில், எங்கள் அத்தை மகளாக இருக்கிறதுனால அவங்க பாம்பேலே பிறந்து பாம்பேலே வளர்ந்தாங்க. அவங்களுடைய விசேஷமாக இந்த நாள் விசுவாசம் நாங்கள் சென்னையில் இல்லாத கிராமத்தில் திருமணம் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்த பிறகு, ஏன்னா இதை சொல்லணும்னா இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும், அடுத்து சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்து சில ஆண்டுகள் நாங்கள் மிகவும் சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனோம். அதன் பிறகு நாங்கள் குடும்பமாக சேர்ந்து பாம்பே போனோம். பாம்பேயில் நான் ஜான்சன் கம்பெனியில் வேலை செய்தேன். அந்த வேலை செய்யும்போது என்னுடைய கைகள் கால்கள் சழிந்து போனது. கர்த்தர் அந்த இடத்துல எங்களுக்கு சுகம் தந்தார். மறுபடியும் நாங்கள் அந்த பாம்பை விட்டு திரும்பி சென்னைக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். இது நிறைய காரியம் உள்ளே இருக்குது, நான் சொல்ல முடியாது, அதனை சீக்கிரமாக முடிக்கணும். அதனால் அந்த நேரத்தில் நான் சென்னைக்கு எங்கள் கிராமத்துக்கு வந்தேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே வந்தேன். கடைசியில் நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து நாங்கள் பாம்பே போனோம். பாம்பேலேருந்து திரும்பி கிராமத்துக்கு வந்தோம். கிராமத்தில் நாங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்யலை, எங்களை ஊழியம் செய்ய வச்சாங்க. நாங்கள் செய்யலை, ஊழியம் எங்களை செய்ய வைத்தாங்க. அப்போ ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். கிராமத்தில் நாங்கள் அப்போல்லாம் சைக்கிளில் போய் ஊழியம் செய்தோம். அப்போது அங்கேருந்து திருப்பி நாம் சென்னை கொண்டு வரப்பட்டோம். சென்னையில் வந்து கடைசியில் எங்களை கைவிட்டு விட்டார்கள். சென்னைக்கு ஊழியத்துக்கு வந்து எங்களை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார். அப்போது மனுஷன் கைவிட்டு விட்டார், ஆனால் கர்த்தர் எங்களை கரம்பிடித்து தூக்கினார். அல்லேலூயா. இதில் இன்னும் ஒரு பெரிய காரியம்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய திருமண வாழ்க்கை நடந்த பிறகு என் மூத்த மகன் வந்து 2 வயசு. பாம்பேயில் எங்கள் மாமனார் மாமியார் ஃபேமிலி எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க, சொந்தக்காரர் எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் அவனுக்கு வந்து நிமோனியா வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். அங்கே முள்ளூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண உடனே அப்போது எங்கள் ஒய்ஃப் வந்து இசிஐ சர்ச்சுக்கு போயின்னு இருந்தாங்க. அப்போது திடீர்னு சொல்லி அவனுக்கு நிமோனியா வந்தோன்னே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் 2000 ரூபா அங்கே கட்டினா தான் வெளியே விடுவாங்க. என்கிட்ட காசு கிடையாது, நாங்களே பரதேசியாக போயிருக்கிறோம், நாங்கள் எந்த வேலையும் செய்யலை. அப்போ தான் ஆரம்ப காலம், யாருமே தெரியாது. அப்போது எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் அவங்க குடும்பம்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் எங்களை கை வச்சுட்டாங்க. எல்லாருமே கை வச்சுட்டாங்க. எங்கள் சொந்தக்காரர் பாம்பேலுக்கும் அவங்களும் கை வச்சுட்டாங்க. நானும் என் மனைவியும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த முள்ளூரில் ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேரும் அழுதுக்குனே, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில் தண்டவாளத்தில் நடந்து அழுதுனே வரோம். எங்ககிட்ட யாரும் உதவி செய்ய முடியல, யாரும் உதவி செய்யலை. எப்படி நாங்கள் அந்த குழந்தைய கூட்டின்னு வர்றது? 2000 ரூபா கட்டினா தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே அனுப்புவாங்க. அதுவும் 12 மணிக்கு மேலே போனால் இன்னும் 1000 ரூபா சேர்ந்துடும். ஏன்னா அந்த பெட் சார்ஜ் ஆகிடும். அந்த 12 மணிக்குள்ளே நாங்கள் வெளியே வரணும். அப்படின்னா எங்கிட்ட பணம் இல்லை. நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி பிளாட்பார்த் அந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்து அழுதுனே வரோம். அழுதுனே வரும்போது திடீர்னு எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஊரில் போய் எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு மோந்திரம், அந்த மோந்திரத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட விற்றுட்டு அந்த 2000 ரூபா வாங்கி போய் அந்த இடத்துல நாங்கள் அந்த என் மகனை கூப்பிட்டு வந்தோம் வீட்டுக்கு. இவ்வளோ பெரிய காரியத்தையும் நாங்கள் அனுபவித்து அதன் பிறகு வந்தோம்.
அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அனுபவித்தோம். இல்லாமை வந்தது, பட்டினி வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தார். பாதுகாத்தது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத இருந்த கர்த்தரை தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, வேதாகம கல்லூரி நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது இல்லாத கிராமப்புறத்தில் ஊழியர் கூடுகை நடத்த உதவி செய்திருக்கிறார். அது இல்லாதபடி கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல கட்டி கொண்டிருக்கும் போது எங்கே இருக்கிற சகோதரர் பாலகுமார் யமுனா சர்ச்சுக்கு தெரியும் அந்த ஊழியம் ஆரம்பத்தை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அவங்க வந்து கண்கூடாக பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கொண்டு எங்களை கொண்டு கர்த்தர் இந்த இடத்த நிற்க செய்திருக்கிறார். நிற்க செய்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எங்கள் மனைவியுடைய பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் கர்த்தர் உதவி செய்து இன்றைக்கி எங்களை நிற்க வச்சிருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் மனிதர் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடாத தெய்வம். எங்களை இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் பாதுகாத்தார். இந்த 36 ஆண்டுகளில் எத்தனை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் நடத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 35 ஆண்டுகள் 33 ஆண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்தார். இந்த நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உயர்வை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போது ஊழியத்திலையும் குடும்பத்திலும் எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்வை பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் விசேஷமாக எங்களுடைய இந்த 36 ஆண்டுகளில் நடந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். 37வது ஆண்டில் கர்த்தர் மேன்மையை உயர்வை ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு முக்கியமாய் தேவை. எங்களுக்காக ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் எங்களுடைய பெயர்களை சொல்லி 2 பிள்ளைகள் 2 மருமக்களுக்கு பேர் சொல்லி ஜெபிங்க. அவர்களுக்கு இருவருக்கும் நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கட்டளையிடும். இந்த ஆண்டு கர்த்தர் வாழ்க்கையில் முன்னேற்ற தர வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளும். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இப்போது நாம் விசேஷமாக சாட்சி நிறைய இருக்குது, சொல்ல முடியும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவோம். ஏன்னா